முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மோசடி ஒன்று அம்பலமாகி இருக்கின்றது. அப்படி என்ன மோசடியை அவர் செய்தார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவருடைய சடலம் கடலில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் முன்னாள் இராணுவ வீரர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு குறுகிய காலப்பகுதியில். அது குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர்கள் 5 பேரும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் மிக விரைவில் கைது செய்யப்பட போகின்றார்கள். என்ன காரணத்துக்காக இவர்கள் யாரால் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பது சம்பந்தமாக மேலதிக தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மாநகர சபை வேட்பாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 5ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரையில் இருந்து இளம் குடும்ப பெண் ஒருவருடைய சடலம் நேற்று மாலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 36 வயதுடைய இளம் குடும்ப பெண்ணாகிய தர்சன் தக்ஷயா என சொல்லப்படுகின்றது. இவருடைய கணவர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றாராம். இவர் தன்னுடைய 12 வயது மகனுடன் தும்பளை கிழக்கு தும்பளை பகுதியில் வசித்து வந்திருக்கின்றார். அப்ப நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலமை அவர் வீட்டில் தான் இருந்திருக்கார். பக்கத்து வீட்டார்கள் எல்லாம் கண்டிக்கணும் அவ வீட்டை இருந்ததை. அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு தெரியல. அவாவினுடைய சடலம் நேற்று மாலை அளவில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரை பகுதியில் இருந்து ஊர் மக்களால் மீட்கப்பட்டிருக்கின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இவருடைய மரணம் சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பேர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்மையில் சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய ஒரு மாணவன் ஷரித் டில்சான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாணவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார். இதற்கு அவர் மீது செய்யப்பட்ட மோசமான சித்திரவதைகள் தான் காரணம் என சொல்லப்படுகின்றது. அதாவது சக மாணவர்களால் செய்யப்பட்ட சித்திரவதை தான் காரணம் என சொல்லப்படுகிறது. அந்த அவமானம் தாங்க முடியாமல் தன்னுடைய வீட்டின் பின்புறம் சென்று ஏப்ரல் மாதம் 29ஆம் திகதி தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொண்டார். இந்த செய்தி நாடு முழுவதும் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது. பகிடிவதை என்கின்ற பேரில் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறுகின்ற இது போன்ற மனித குலத்துக்கு ஒவ்வாத செயல்கள் காரணமாக இன்னும் ஒரு உயிர் ஒன்று பறிக்கப்பட்டது என்று சொல்லி இது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக நேற்றைய காணொலியில் சொல்லியது. நாங்கள் இப்ப செய்தி வந்திருக்கேன் என்று சொன்னால், குற்றப்புலனாய்வு பிரிவினர் 4 மாணவர்களை இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குறிப்பிட்ட அந்த மாணவனை கொடுமைப்படுத்திய 4 மாணவர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாளை நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போடுகின்ற வேட்பாளர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொன்னால், அவர் 14 வயதுடைய சிறுமி ஒருவருடன் தவறாக நடந்து கொண்டார். அந்த சிறுமியை துன்புறுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாளைக்கு தேர்தல். இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பசறை பகுதியைச் சேர்ந்த குறிப்பிட்ட அந்த வேட்பாளருடைய பெயர் விவரங்கள் மற்றும் கட்சி விவரங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீசார் குறிப்பிட்ட இந்த குற்றத்துக்காக. கிட்டல பார்த்தீங்கன்னு சொன்னால், போதைப் பொருட்களுடன் ஒரு வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருந்தவர். எனவே இப்படியான ஆக்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடினோம். இவையெல்லாம் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவைகள் எல்லாம் செய்து நாட்டை முன்னேற்றி இதை போய் எங்க சொல்றது என்ன? இராணுவத்திலிருந்து பல்வேறு காலகட்ட பகுதிகளில் தப்பியோடிய முன்னாள் இராணுவ வீரர்கள் 2325 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம் 3ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2325 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். எல்லோரும் முன்னாள் இராணுவ வீரர்கள், இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள். இதில் சொன்னா, தரைப்படை இராணுவத்திலிருந்து 2017 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தப்பியோடியவர்கள். அதே போல 145 பேர் கடற்படையிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 163 பேர் விமானப்படையினர் என சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக முப்படையையும் சேர்ந்த 2325 பேர் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம் மே மாதம் 3ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மாநகர சபை வேட்பாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கின்றது. அவர் இதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் எப்ப நடந்தது சொன்னா நேற்றிரவு நடைபெற்றிருக்கின்றது. நேற்றிரவு களுத்துறை பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. களுத்துறை மாநகர சபைக்கு இம்முறை தேர்தலில் போட்டி போடுகின்ற, அதாவது சஜித் பிரேமதாசவின் எஸ்ஜேபி கட்சி சார்பாக போட்டி போடுகின்ற மாநகர சபை வேட்பாளர், அவருக்கு 51 வயது. அவர் மீதுதான் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் அவருடைய வீட்டுக்கு முன்னாலேயே நடைபெற்றிருக்கின்றது. களுத்துறை நாகொட என்ற பகுதியைச் சேர்ந்த இந்த வேட்பாளர் களுத்துறை நாகொடை ஆதார வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. அவர்கள் கைது செய்யப்படவும் இல்லை. இருந்த போதிலும் கூட நாளை தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் நேற்றிரவு மாநகர சபை வேட்பாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை அந்த பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கின்றது. இவ்வாறு இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த வேட்பாளருடைய பெயர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பந்துல பிரசன்ன என்று சொல்லப்படுகிறது. 51 வயதுடைய பந்துல பிரசன்ன என்று சொல்லப்படுகிறது. போலீசார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மேற்கொண்ட ஒரு மோசடி சம்பவம் அம்பலமாகி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஏராளமான மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. என்னென்று சொன்னால், அவருடைய வீடு இருக்கல்லோ, அந்த வீட்டை வந்து புனரமைக்கிறதுக்கு, அதாவது உத்தியோகபூர்வமான அவருடைய இல்லத்தை வந்து புனரமைக்கிறதுக்கு 119 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டியிருக்கார். 119 கோடி ரூபாய் செலவழிஞ்சிருக்குது, அவ்வளோ செலவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்கார். அதை வந்து தேசிய கணக்காய்வு அலுவலகம் அவர்கள் வந்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள். கொடுக்கப்பட்ட பில்லுகள், இன்வாய்ஸுகள் எல்லாத்தையும் வந்து ஆய்வு செய்யத்தானே வேணும், உண்மையா பொய்யான்னு சொல்லி. எனவே அப்படி ஆய்வு செய்யக்குள்ள கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய்க்கு 55 கோடி ரூபாய்க்கு பொய்யான கணக்குகளும் பொய்யான பில்லுகளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்காம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை வந்து புனரமைக்கிறதுக்கு வந்து கொன்ட்ராக்ட் கொடுக்கத்தானே வேணும். அந்த கொன்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு பப்ளிக்காக வந்து அந்த கேள்வி பத்திரம் கோர்றது, அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு தானே, அது எதுவுமே வந்து பின்பற்றப்படையிலையாம். ஆனால் வீட்டை புனரமைக்கிறதுக்கு வந்து 119 கோடி ரூபாய் செலவழிஞ்சு போச்சுன்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்கணும். அதில் 55 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் செய்து பொய்யான கணக்குகள் எல்லாத்தையும் காட்டி இப்போ வந்து தகவல் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேசிய கணக்காய்வு நிறுவனம் வந்து இதனை கண்டுபிடித்து அம்பலப்படுத்தி இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர், இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் என மொத்தமாக 6 பேர் மிக விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாக நம்பகரமான தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. ஏன் இவர்கள் கைது செய்யப்பட போயினும் என்று சொன்னால், இவர்கள் மீதும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது இவர்கள் மீது சுமத்தப்பட்ட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு அனைத்துமே வந்து விசாரிக்கப்பட்டு அவர்கள் குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள். அதாவது இவர்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளை வந்து 3 தரப்பு வந்து விசாரிச்சிருக்கிறது. 3 தரப்புமே வந்து தங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி அவர்களுடைய ஃபைலை வந்து ரெடி பண்ணியிருக்கணும். அந்த 3 தரப்பும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, மற்றது வந்து சட்டமா அதிபர் திணைக்களம், மற்றது வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம். இந்த 3 அமைப்பினரும் சேர்ந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் மற்றும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், இந்த 6 பேருக்கு எதிராக போதிய அளவு சாட்சியங்கள் எல்லாம் திரட்டி அவர்கள் செய்த சகல குற்றங்களையும் ஆய்வு செய்து இப்பொழுது அவர்களை கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே அடுத்து வரும் சில நாட்களில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 5 அமைச்சர்கள் மற்றும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோருடைய பெயர் விவரங்கள் வந்து வெளியாகவும் மாட்டுதேன் என்று சொன்னால் அது வந்து ரகசியமாக வச்சு கொள்வினோம். பிறகு போய் அவர்களை கைது செய்யக்குள்ளதான் எங்களுக்கு தகவல்கள் தெரிய வரும், யார் யார் ஆக்கள் என்று சொல்லி. எனவே அடுத்து வரும் சில நாட்களில் இந்த கைது சம்பவங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி. இது கேலி சித்திரம் இல்லை, இது ஒரு சிந்தனை சித்திரம் என்று சொல்லணும். அதாவது பல்கலைக்கழகங்களில் நடக்கின்ற முறைகேடுகள், அந்த மனித குலத்துக்கு ஒவ்வாத மோசமான சித்திரவதைகள், ரேகிங் என்று சொல்கிறது, தமிழில் பகுடிவதை என்று சொல்கிறது. அது உண்மையில் பகுடிவதை இல்லை, அது ஒரு மோசமான வதை. எனவே அது சம்பந்தமாக வரையப்பட்ட சிந்தனை சித்திரம் இது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மனித குலத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இவோல்யூஷன் என்று சொல்லுவோம், அதாவது பரிணாம வளர்ச்சி என்று சொல்லி. முதல்ல வந்து நாங்கள் குரங்காக இருந்த நாங்கள், பிறகு
அதுலேருந்து கொஞ்சம் வடிவம் மாறி 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 இப்போ நாங்கள் இருக்கிற அந்த வடிவத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அந்த தான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறது. ஆனால் இலங்கையில் இருக்கிற பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு இந்த ரேங்கிங் என்ற விஷயத்தில் பரிணாம வளர்ச்சியே கிடையாது. அவையில் அண்டைக்கு எப்படி இருந்துச்சுனமோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கணும். ஒரு விதமான மாற்றமும் இல்லை என்றதை அப்படியே நெத்தி பொட்டில் அடித்து சொல்கிற மாதிரி இந்த கேலி சித்திரம், இந்த சிந்தனை சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனை சித்திரத்தை பார்த்து ஒவ்வொரு பல்கலைக்கழக மாணவனும் வெக்கப்படணும். ஒவ்வொரு பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பல்கலைக்கழக நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இந்த பகுடிவதை என்ற பெயரில் இடம்பெறுகிற கொடுமைகளை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். அது ஈஸி தான் என்று சொல்லி டேக் இட் ஈஸியாக எடுக்கிறார்கள். இந்த மாதிரியான ஆட்கள் வெக்கப்படணும் இந்த மாதிரி கேலி சித்திரங்களை பார்த்து. ஏன்னு சொன்னால் ஒரு விதமான பரிணாம வளர்ச்சியும் கிடையாது. அதே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி காட்டுவாசிகள் மாதிரி தான் இருக்கணும். இதில் காட்டுவாசி இந்த படம் தான் வரையப்பட்டிருக்கிறது. எனவே பல்கலைக்கழகங்களில் இருந்து கொண்டு இந்த பகுடிவதை செய்கிறார்கள் எல்லாருமே காட்டுவாசிகள் தான். எனவே அவர்களுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சியே கிடையாது என்று சொல்லி மிக ஆணித்தரமாக இந்த ஓவியர் வரைந்திருக்கின்றார். இது உண்மையில ஒரு நல்ல ஒரு சிந்தனை சித்திரம். எனவே இந்த ஒரு சிந்தனை சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.